கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகபலன் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலவழிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்து போன நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்தீர், ஜீவன் சுகபலம் தந்தீர், தேவைகளை சந்தித்தீர், புதிய நாளை காண செய்தீர். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் புதிய மனமட்சி நாளை நன்றி சொல்லும்படியாய் ஆராதித்து உடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரங்களுக்கு தருகிற நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவழியில் எங்களோடு பேசுவீராக, இருதயங்களின் சிந்தனைகளை கர்த்தர் ஆட்கொள்வீராக. தீர்க்கமாய் கர்த்தருடைய வார்த்தை வரட்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுவீராக. வார்த்தை விசுவாசிக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 24 verse 17. யோசுவா 24 அதிகாரம் 17 வசனம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. கர்த்தர் ஒருவரே நம்மை இந்த காரியங்கள் எல்லாம் கடக்க செய்து நம்மை காப்பாற்றினவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெகபோத் சபையிலையும் இவ்வளோ நாட்கள் நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்தின தேவன் அவர் தாமே என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மை அவர் காப்பாற்றுகிற தேவனா இருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு பிரதித்திரமாக நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை முற்றிலும் கீழ்ப்படியும் போது எதற்காக காப்பாற்றினாரோ அந்த காரியங்களை, அந்த தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதற்காக ஆண்டவர் நம்மை காப்பாற்றி வருகிறார்? அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தி நாம் அதற்கு அடையாளங்களாய் காணப்படும்படியாய் ஆண்டவர் இதுவரைக்கும் வந்த எல்லா தீமைகளுக்கு விலக்கி பிறந்த நாள் முதற்கொண்டு நாள் வரைக்கும் ஆண்டவர் எத்தனையோ தீமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். ஒரு 4 ஆசீர்வாதங்களை யோசுவா இங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை சேவிப்பீர்களா? யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை சேவிப்பது ஆகாதென்றால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது ஜனங்கள் சொல்கிறார்கள் 16 வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் பிரதேத்திரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் ஒரு சாட்சியாக இங்கு அறிவிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி, முதல்ல புறப்பட பண்ணினார். 2வது நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். 3வது நாம் நடந்த எல்லா வழிகளிலே நம்மை காப்பாற்றினார். வழிகளில் வந்த எத்தனையோ நாசமோசங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, கர்த்தர் வழிகளில் வந்த எத்தனையோ தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, வந்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் எத்தனை எமோரியர், எபூசியர், கானானியர், ஏத்தியர் பல ஜாதிகளை கடந்து வந்தார்கள். அவர்கள் மத்தியில கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்களை கடக்க செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உயிரோடு காப்பாற்றினார் என்று சொல்லி அவர்கள் ஒரு சாட்சியாக இங்க சொல்லுகிற அந்த வார்த்தைகளை இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில சொல்லும்படியாய் கர்த்தர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நன்மையை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அதை சொன்னா அது நமக்கு நாளும் நேரமும் போதாது. அத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்தார். ஒரு 4 விதமான நிலைமைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு காரியத்தை நம்ம இங்க வாசிக்கும் போது, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். இன்னைக்கு நிறைய பேரு பலவிதமான சாபங்கள், பாவங்கள், வல்லமைகள், கடன் பிரச்சனை, போராட்டங்கள்,
பலவிதமான அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த நாளிலும் விடுவித்துக் கொண்டே வருகிறார். நம்ம நினைக்கிறோம் இது ஒரு அடிமைத்தனம், இதுல இருந்து விலக முடியாது, பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்ம இதுலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன பண்றான், சில காரியங்களை இது விதி, இது உங்களை பின்தொடர்கிற ஒரு காரியங்கள் என்று சொல்லி சொன்னாலும் ஆண்டவர் அடிமைத்தனத்தை உடைக்கிறவராக இருக்கிறார். 400 வருஷம் அடிமைகளா இருந்தார்கள். ஆண்டவர் மோசையை அனுப்பி அங்க பலத்த அற்புதங்களை செய்து அடிமைத்தனத்தை உடைத்தவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விலக்கி கொண்டு வந்திருக்கிறார். விக்கிரகத்திற்கும் தீமைக்கும் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் அப்படியாய் அடிமையாய் இருந்த நம்மை இந்த நாளிலும் ஆண்டவர் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். விடுதலையாக்கினார். அந்த விடுதலையாக்கின நற்செய்தியை நாம் கொண்டாட வேண்டும், நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் எகிப்திலிருந்து கர்த்தர் அவளை கொண்டு வந்தார். இன்னைக்கு நாமளும் எகிப்து போன்ற பலவிதமான இருளில அகப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாய் வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்போமாக. ஆண்டவரால கூடாத கட்டுகள் ஒன்றுமில்லை, விடுதலையாக்க முடியாத கட்டுகள் ஒன்றுமில்லை. இரும்பு கதவுகளை உடைக்கிறவரும் வெண்கல தாழ்பாளிகளை முறிக்கிறவருமா இருக்கிறார். தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் அப்படியாய் நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த காலவெளியில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன் என்பதை மறந்து விட வேண்டாம். அடிமைத்தனத்திலே இருந்து சாகிறதுக்காக அல்ல, அவற்றிலிருந்து வெளியில வந்து சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் சித்தமுள்ளவராயிருந்தார். முதல் காரியம், ஆண்டவர் செய்த காரியங்கள் எதிலிருந்து காப்பாற்றினார்? அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுகிறவர். இன்னைக்கு நம்மளும் பல காரியங்கள் அடிமைகளா இருக்கிறோம் என்றால், பல காரியங்களை குறித்து பயந்து அதுல இருந்து வெளியில வர முடியாத நிலைமையில் இருக்கிற எந்த ஒரு நிலைமையும் ஆண்டவர் இன்றைக்கும் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்மை கடந்த நாட்கள்ல எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி மீட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். ஒரு வருஷத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்வோனுடைய கரத்திலிருந்து மறைமுகமாகவோ அவனுக்கு தெரிந்தோ யாருமே பார்வோனுடைய கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஜனங்களை ஆண்டவர் இங்க நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவன் கீரை குமட்டி காய் பல காரியங்களை அவன் கொடுத்தாலும் ஒரு அடிமையாகவே இந்த ஜனங்களை வைத்திருந்தான். அந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியில போகக்கூடாது, அவங்க சந்ததியாய் அங்கே வாசம் பண்ணி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்த ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால பலத்த கரத்தினால இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி அப்படின்னு சொல்லுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்தவர். நம்முடைய பிதாக்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார், நம்மையும் விடுதலை ஆக்கினார். ஆண்டவருடைய நாம நம்முடைய வருங்கால சந்ததியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுதலையாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். நம்ம இந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் கூறி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு மனத்தாழ்மையாய் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் பின்தொடராதபடி நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் இதே வார்த்தை 2 இடங்களில் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 5 verse 6. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அடிமைத்தனத்துல உலகத்துல பல பேர் பல காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க கவுன்சிலிங்கு போங்க, மருத்துவத்துக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்க, இப்படி செய்யுங்க. அடிமைத்தனத்தை உடைக்கிறவர், he is the only one who can break the bondage broker. அவர் ஒருத்தர் தான் அடிமைத்தனத்தை மாற்ற முடியும். உலகத்துல பல காரியங்களை சொல்லுவாங்க, ஆனா அடிமைத்தனத்தை உடைக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்தும் போது நம்முடைய எல்லா விலங்குகளை கர்த்தர் உடைக்கிறவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 107:14 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 107 verse 14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி
அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம். எப்படிப்பட்ட அடிமைத்தனம் என்று பார்க்கும்போது அந்த காலத்திலும் மரண இருளிலும் பலருடைய வாழ்க்கையில சாபங்கள் சத்துடைய வல்லமைகள் அவங்களை அப்படியே இருளிலே வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் போது அங்க விடுதலை உண்டாகிறது. நாமத்தில் அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு காலம் ஒருவனு ஏறியராத ஒரு கழுதையை சீஷர்கள் கண்டு இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னவுடனே யாரும் அதை தடுக்காதபடி அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தந்தார். ஆண்டவருடைய நாமத்தில் அவ்வளவு பெரிய விடுதலை இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை என்ன பண்ணாராம், முற்றிலுமாய் அறுத்து போட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெண்கல கதவுகளை உடைக்கிற ஆண்டவர், இருப்பு தாழ்பாளிகளை முறிக்கிற ஆண்டவர், நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடந்த நாட்கள்ல எத்தனையோ காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமமாய் பாவம் வியாதி சாபம் எல்லா காரியத்திலிருந்தும் அப்படியாய் சந்ததி சந்ததியாய் பின்தொடர்ந்து வருகிற பலவீனங்களை ஆண்டவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியில விசுவாசித்து ஆண்டவருக்கு நம்ம அப்படியாய் தேவனுக்கு நன்றி சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை பின்தொடர்ந்து வருகிற எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் மாற்ற முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது நம்ம அங்க ஒரு காரியங்களை பார்க்கிறோம். யோசுவாவிட்ட ஜனங்கள் சொல்லுகிற காரியங்கள் தாங்கள் எதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி ஒரு சாட்சியா 24 அதிகாரம் 17 இன்னொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோசுவா 24:17 புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம கண் முன்னாடி எங்கேயோ செய்யறாரு அப்படின்லாம் இல்ல, நம்ம கண் காணத்தக்க விதத்துல ஆண்டவர் அற்புதங்களை இன்னும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கடந்த காலத்துல நடந்த எல்லா அற்புதங்களையும் அவர் செய்தவர் அவரே. இனி வரும் நாட்களையும் அவர் செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக மோசையை ஜனங்களுடைய கண்கள் பார்க்க முடியா எல்லா அற்புதத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினால செய்தது போல இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் நமக்காய் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டியது அற்புதங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க முதல்ல விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் போது அதுக்கப்புறம் விடுதலை மாத்திரமல்ல அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். கட்டுண்ட நிலைமையிலே இருந்து நம்ம அற்புதங்களை பார்த்துனால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆண்டவர் விரும்புகிற முதல் காரியம் நம்மை விடுதலையாக்கி அதற்கப்புறம் அற்புதங்களை காண செய்வேன், அதிசயங்களை காண செய்வேன் பல வார்த்தைகள் சொல்லுகிறது அல்லவா. அதை அனுபவிக்க, அதை பெற்றுக்கொள்ள, அதுல நம்ம மகிழ்முடியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது அவர் எப்படி காப்பாற்றினார், முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடினால் அவரை காப்பாற்றினார். இரண்டாவது நாம் பயந்த தவித்த நேரங்கள்ல அவர் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்து ஜனங்களை காப்பாற்றினார். தண்ணி இல்லாம இருக்கிறாங்க, 3 நாள் வனாந்தர பிரயாணமாய் போய் மாறா என்ற இடத்துக்கு வரும்போது அங்க தண்ணீர் கசப்பா இருக்கிறது. ஜனங்கள் அப்படியாய் விரக்தி அடைந்து இருக்கும் போது மோசே சொல்றாரு, ஒரு ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, இந்த மரத்தின் கிளையை வெட்டியதுக்குள்ள போடு. அந்த மரத்தை வெட்டியதுக்குள்ள போகும்போது மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. ஆண்டவருடைய நாமம் கற்பாறைகிட்ட வர்றாங்க, அங்க தண்ணீர் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பேசு அடி அப்படின்னு சொன்னாரு. முதல்ல அடிக்கும் போது தண்ணி அது என்ன பண்ணுது, கடந்து வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவிதமாய் பலத்த காரியங்களை செய்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பண்ணாராம், காப்பாற்றினார். அங்க தண்ணி மட்டும் இல்லைன்னா ஜனங்க மறித்து போயிருப்பாங்க. பல இடங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவர்களை பசியினால வருத்தி பிறகு வானத்தின் மன்னாவை என்ன பண்ணாரு, புசிக்க கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சோர்ந்து போகிற நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, செய்தார், அற்புதங்களை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாழ்க்கையில நடந்த எல்லா நன்மையுமே ஒரு அதிசயம், அற்புதம். அது எல்லாமே செய்தவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. நம்முடைய ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்தவர் ஆண்டவரா இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய செயல்களினால் அல்ல, கிருபையினால நம்ம இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது
என்பதை மறந்து விடாதபடி எங்களை காப்பாற்றுகிறவர் நீர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அவரை துதிக்கும்படியாய் கத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 77 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கும் போது புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 77 verse 14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆண்டவருடைய நாமமை ஒரு மனுஷன் அல்ல, மோசே அல்ல, அற்புதங்களை அதிசயங்களை செய்தது யார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர், பிதாவாகிய தேவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நினைவு கூர்ந்தபடினால ஆண்டவர் பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செங்கடல் அப்படியாய் பெருகிறது, யோர்தான் அப்படியாய் பின்னிட்டு திரும்புகிறது. கர்த்தர் அந்த அளவுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கும் நம்முடைய கண்கள் காணத்தக்க விதத்துல ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுகிறேன், ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய நாமத்தை உறுதிப்படுத்தினார், ஜனங்களை காப்பாற்றினார். இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம், ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில, நான் பயந்திருக்கிறேனே, சூழ்ந்திருக்கிறேனே என்று நம்முடைய சோர்வுகளை நினைத்து நம்ம கலங்காதபடி அவருடைய நாமம் அதிசயமானவர், அற்புதமானவர். அவருடைய நாமத்தை சொல்லி தேவனை நம்ம இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட்டு நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அதிசயத்தினால் அற்புதத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்பதில் மறந்துவிட வேண்டாம். 86 சங்கீதம் 10 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சாம்ஸ் 86 verse 10, தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். தாவீதுடைய சங்கீதத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆசாபின் சங்கீதத்திலும் 77 சொல்றாரு, தாவீதின் சங்கீதத்திலும் தாவீது சொல்றாரு, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். தேவனுடைய செயல்கள் ஒன்று படைப்பு மாத்திரமல்ல, பாதுகாப்பு மாத்திரமல்ல, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் தம்முடைய நாமத்தை உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். யோசுவா கேட்கும் போது ஜனங்கள் சொல்றாங்க, கர்த்தர் யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம் என்று சொல்லி அவர்கள் அப்படியாய் உறுதியாய் சொல்லுகிறதை அங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 16 வசனத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேற தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக, நாங்க கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம். என்ன நெருக்கம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், மேன்மை வந்தாலும் அல்லது வராம போனாலும் கர்த்தரை சேவிப்போம் என்று அவர் சொல்லுகிற போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவர்களுக்கு அப்படியாய் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த தேவனை நாங்கள் விலக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்கிறது போல இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஜீவன் நம்முடைய பார்வைக்கு அருமையா இருந்தது, நம்முடைய ஜீவன் நம்முடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. எத்தனையோ நெருக்கங்கள், அவமானங்கள், தனிமை, கைவிடப்பட்ட நிலைமை, சோர்வுகள் மத்தியில ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அற்புதம் செய்தவர், இனியும் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம அவரை பற்றி கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுகிறவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3ஆம் வசனத்தை 3வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது யோசுவா 24 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நாம் நடந்த எல்லா வழியிலும் நம்மை காப்பாற்றினார். கர்த்தருடைய நாம வழியில உள்ள எல்லா தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்தார். வழியில வந்த நாசமோசங்கள், வழியில வந்த உபத்திரவங்கள், பட்டயங்கள், அப்படியா எத்தனையோ கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை விலக்கி பாதுகாத்தார். அவர் வழியில நடக்கும்போது பலவிதமான காரியங்கள் அவர்களுக்கு வந்தது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி பாதுகாத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல நாம் ஒவ்வொரு நாளும் போக்கை வரத்தையும் காப்பார் சொல்லுகிறபடி நம்முடைய ஒவ்வொரு அடிகளை அவர் அப்படியாய் கண்ணோக்கி கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்து தூதருடைய பாதுகாவலை கொண்டு நாம் போய் சேர வேண்டிய இடத்துல ஒவ்வொரு நாளும் சேரவும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்கள்ல
ஒரு மேகமாய் கர்த்தர் கடந்து வந்தார். பகலிலே அக்கினி அப்படியாய் மேகமாக, இரவில் அக்கினி ஸ்தவமாக இருந்து நம்முடைய கால் அப்படியே இடராதபடி இதுவரைக்கும் நம்மை காத்த தேவன் என்று சொல்லி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லுகிற போது தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருக்கிறதை நாம் காண முடியும். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 91 verse 11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசுவா புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், நாம் நடந்த எல்லா வழியிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா வழியிலும் அவர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருடைய நாம நம்முடைய சொந்த பிரயாணங்கள், நம்முடைய ஊழியத்துடைய காரியங்கள், நம்முடைய வேலையின் காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்து, நம்முடைய தனிப்பட்ட எல்லா விதத்துல ஒரு பிரயாணத்துல கூட ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருந்தார். நாமும் அவரை கைவிடாதபடி உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளு வசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணும் போது அந்த வழியில கர்த்தருக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரை நம்ம நினைத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் அதுல மகிழ்ச்சி உடையவராயிருக்கிறார், தொடர்ந்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார், தொடர்ந்து நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 91 அதிகாரம் 11 வசனத்துல உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம பிரயாணம் பண்ணுகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது தூதர்களுக்கே கட்டளையிடுகிறார். அந்த அளவுக்கு நம்முடைய பாதைகளை அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. ஏன்னா கர்த்தர் பாதைகளை என்ன பண்ணுகிறாரு, செவ்வைப்படுத்தி கரடானுகளை சமமாக்கி கர்த்தர் அப்படியாய் நமக்கு உதவி செய்து நம்முடைய காரியங்களை அனுகூலம் பண்ணுகிறாரு. ஆண்டவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றினவர் அவர்தான் என்று ஆண்டவருடைய பாதத்துல நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியா இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 32 சங்கீதம் 8 வசனத்துல அருமையாய் சொல்லுகிறது பாருங்க. சாம்ஸ் சாப்டர் 32 verse 8, சங்கீதம் 32 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடத்துல பாதையில பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, எந்த பாதையில நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை டைரக்ட் பண்ணுகிறார். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆனா கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது, பாதையெல்லாம் சமாதானம் என்று யோபு தன்னுடைய இருதயத்துல சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சில நேரத்துல போயிருப்போம், சில காரியங்களை இழந்திருப்போம். ஆனா ஆண்டவருக்குள்ள வந்தா பிறகு நம்ம நடக்க வேண்டிய வழியும் காட்டுகிறார். காட்டி ஒரு இடத்துல நின்னுக்கிறவர் அல்ல, நம்மோட பிரயாணத்துல வருகிறவரா இருக்கிறார். யாக்கோபை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எகிப்துக்கு போகும்போது நான் உன்னோட கூட வருவேன். I will come along with you in the journey. நான் உன்னோட வருவேன், நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி எத்தனை ஒரு நல்ல தேவன். இன்னைக்கு வாழ்க்கை பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிற அந்த தேவனை நம்ம சொல்லுவோமாக, என்னை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன். நம்முடைய பலனோ ஞானமோ சக்தியோ நம்முடைய திறமையோ பரிசுத்தமோ நம்முடைய ஜெபமோ அது மாத்திர அந்த தேவனுடைய கிருபையினால் நாம் பாதுகாக்கப்பட்டோம் என்று சொல்கிற போது ஆண்டவர் இன்னும் நம்மை காப்பாற்ற, நம்முடைய சந்ததியும் காப்பாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அப்படியாய் மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 32:8 ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய பாதையிலேயே கூட வருகிற தேவனா இருக்கிறார். அந்த அளவுக்கு நாம் நடந்து வந்த வழியில தீமை அணுகாதபடி ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை பாதுகாத்து ஆலோசனை தந்து நடத்தின நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது விதத்துல எப்படி ஆண்டவர் காப்பாற்றினார் என்று வாசிக்கும் போது யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 17 வசனத்துல எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் கடந்து போற நாட்கள்ல பலவிதமான நாடுகளையும் தேசங்களையும் இனங்களையும் மொழிகளையும் அவங்க கடந்து போனாங்க. பலவிதமான மொழி பேசுகிற ஜனங்கள்.
பலவிதமான இனத்தார், பலவிதமான ஜாதியார், பலத்த ஜாதியார், இவங்க ஒருத்தர் கையில கூட இவங்க அப்படியாய் சிக்கி அழிந்து போகாதபடி, இடையில பாலாம் ஒரு தடவை இவங்களை பார்த்துருவீங்க அழிந்து போக வேண்டும் நினைக்கும் போது பீலையா மூலமாய் கூலி பொறுத்துகிறான். கர்த்தர் பீலையாவுடைய கையிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாத்தார். இந்த மாதிரி பலவிதமான அழிவுகள் மத்தியிலிருந்தும் ஜனங்கள் மத்தியிலிருந்தும் ஆண்டவர் பாதுகாத்தார். நாம் பயங்கரமான வசனம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2 வசனங்களை 124 சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், Psalms 124 verse 2 and 3, சங்கீதம் 124 2 and 3. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்லும் போது சொல்றாரு, 124 சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், நமது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். மந்திரம், பொறாமை, பிலிசூன்யம், ஏவல், எத்தனையோ காரியங்கள் உலகத்துல இருக்கிறது. இப்ப உலக ஜனங்களுடைய கண்களுக்கு விலக்கி காத்தவர் அவர் சொல்றாரு, கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். நம்ம கர்த்தர் பக்கத்துல இல்ல, பல தடவை நம்ம விட்டுட்டு போயிட்டோம். ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு விடாதபடி நம்ம கூடவே நிழல் போல வந்து நம்மை நெருங்குகிற எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். நம்ம என்னதான் ஞானமா நம்ம ட்ரை பண்ணாலும் உலக மனுஷனுடைய வாய்களுக்கும் கண்களுக்கும் விலக்கி ஆண்டவர் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்து வந்தாரே, அவர் அப்படியாய் உண்மையிலே அவர் நம்மை தப்பு வைக்கிறது. நம்மோடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இல்ல மரித்து போனார்கள். பிறந்த நாள் முதற் கொண்டு நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன், எந்த நோக்கத்திற்காக நீ பாதுகாத்து வருகிறீர், உம்முடைய காரியங்கள் என்ன, உம்முடைய கட்டளை இன்னும் நான் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது இன்னும் அவருடைய சித்தத்தை செய்யவும், அவருடைய சத்தத்தை கேட்கவும், அவருடைய காரியங்களை அப்படியாய் நம் முழுமையாய் செய்து பிடிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறது. 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், Psalms 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தருடைய மனுஷர்கள் மத்தியில தான் இருக்கிறோம். பல மனுஷர்களுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சாகணும். அவங்களோட வாழ்கிறோம், அவங்களோட பல காரியங்கள் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அதன் மத்தியில ஆண்டவருடைய கிருபை இல்லவென்றால் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் சொல்லி தாவீது சொல்கிறாரே, அந்த மாதிரி காரியங்கள் வந்த போதெல்லாம் நம்ம அவருடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை யோசுவா இடத்துல சாட்சியாய் சொல்லி அங்க அறிவிக்கிறது போல ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில நம் சாட்சியாய் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த ஆண்டவர் விருப்பமுள்ள. இதுதான் ஆராதனை, இதுதான் ஜெபம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஆண்டவரே நீங்க ஒரு நிமிஷம் கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆனால் கர்த்தனமோடு இதுவரைக்கும் நம்ம கூட இருந்து கைவிடாதபடி நடத்தினாரே. ஆண்டவருடைய நாமம் இத்தனை நாட்கள், எத்தனையோ இந்த நாட்கள்ல பார்க்கும்போது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், எத்தனையோ சுனாமி, சூறாவளி, பயங்கர காரியங்கள், யுத்தங்கள், ஒரு பக்கம் பல சத்துடைய கண்களுக்கு மத்தியில இன்னைக்கு நம்மை கர்த்தர் பாதுகாத்து வருகிறாரே. இதை விட ஒரு பெரிய மேன்மை ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் பாதுகாத்தவர் இனியும் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். நீ எதற்காக எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை நாங்கள் பரிபூர்ணமாய் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற வேளையில ஆண்டவருடைய சித்தத்தை தேவன் நமக்கு தந்து தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறமையா, மே ஸ்தோத்திரிக்கிறமையா, நம்மை காப்பாற்றின தேவன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே உமை அதிகமாய் ஆண்டவரே உயர்த்தினது போல நாங்கள் உயர்த்த கிருபை செய்யுங்கப்பா. பட்டயமோ வில்லோ தப்புவிக்க முடியாது, சேனைகளோ பலமோ ஞானமோ தப்புவிக்க முடியாது. தேவ கிருபையினால நாங்கள் இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டோம் ஐயா. உம்முடைய கிருபை நாங்கள் உயர்த்தி பாடும்படியாய், ஆராதிக்கும்படியாய், போற்றும்படியாய், உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரே இந்த நாட்களை நீ எதிர்பார்க்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ மரண கண்ணிகள், எத்தனையோ தீமைகள், விபத்துகள், நாச மோசங்கள், சத்துடைய வன்கண், பொறாமை, ஆண்டவரே எரிச்சல், எத்தனையோ கண்ணிகளுக்கு விலக்கி இதுவரைக்கும் கிருபையா எங்களை பாதுகாத்த தேவனுக்கு மனதார நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றினவர் நீர்தான், எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தான், எங்களை காப்பாற்ற போகிறவர் நீர்தான். எங்களுடைய பலமோ ஞானமோ எங்களுடைய சத்தியங்களை விடுவிக்க மாட்டாத ஐயா. உம்முடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உமக்கு நன்றி சொல்லுகிற வேளையில
நாங்கள் பயப்படுகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு எங்களை தொடர்ந்து காப்பாற்ற வல்லமுடையவராக இருக்கிறீரையா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தெய்வனான என் பர்வதத்தை நிற்க பண்ணினீர் என்று தாவீது சொல்லுகிற விதமாய் தேவ தயவு கிருபை பெருகும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.